மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இஸ்ரோ குழு சென்றிருக்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இஸ்ரோ குழு சென்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஆக்சிமோ எனக்கூடிய அந்த விண்வெளியினுடைய பயணத்துல நம்மளுடைய விண்வெளி வீரர் குறிப்பாக சுபாக்ஷ சுக்லா விரைவில் விண் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு குறிப்பாக அமெரிக்காவினுடைய புளோரிடா இருக்கக்கூடிய கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல தற்போது நம்மளுடைய இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன், அது மட்டும் இல்லாமல் 18 பேர் கொண்ட குழுவானது தற்போது அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆக்சிமோ 4 மிஷன்ல மிக முக்கியமான ஒரு சாதனையை இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் படைக்க இருக்கிறார். 40 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது நபராக செல்லக்கூடிய நம்மளுடைய சுபாக்ஷ சுக்லா மிக முக்கியமான இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையில், இந்த நிலையில் அவருக்கான அந்த பல்வேறு ஆய்வுகளை தற்போது நம்முடைய இஸ்ரோ சார்பில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். 7 விதமான இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் குறித்தும், அதே போல நம்மளுடைய ககன்யான் திட்டம் விரைவில் 2027க்குள்ளாக நாம் விண்ணில் பயன்படுத்தப்பட இருக்கிறோம். அதே போல 2040க்குள்ளாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்தியாவுக்கான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை துவங்க போகிறோம். இது போன்ற நிலையில 18 பேர் கொண்ட குழுவானது அமெரிக்காவிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விஞ்ஞான ரீதியான தகவல்களை பெற்று அங்கு தற்போது நம்மளுடைய தகவலும் அங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் தற்போது விரைவில் இந்த மீண்டும் ஆக்சிமோ மிஷன் 4 செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய இந்த குழுவானது அங்கே சென்றிருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.